அறக்கட்டளைகளுக்கு நிதியுதவி வாங்கித் தருவதாக கூறி 4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த ராஜன் என்பவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தை சேர்ந்த ராஜன் என்பவர் அறக்கட்டளைகள், முதியோர் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம் ஆகியன அமைப்பதற்கு 2 கோடி ரூபாய் வழங்குவதாக 1 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வசூலித்துள்ளார். 185 அறக்கட்டளைகளில் கடந்த 4 வருடங்களாக சுமார் 4 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 4 வருடம் ஆனதால் தங்களுக்கு நிதியுதவி வேண்டாம், செலுத்திய பணத்தை திருப்பித் தருமாறு அறக்கட்டளைகள் ராஜனிடம் கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லாததால் அறக்கட்டளைகள் ஒன்றிணைந்து சென்னையில் உள்ள காவல் தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகளான பத்மா, சண்முகம், பழனி, மஞ்சு, ஆறுமுகம், பாண்டி ஆகியோர் மீது அளிக்கப்பட்ட இந்த புகார் மனு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுவதாக தெரிகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சாலமோன் அறக்கட்டளையின் நிறுவனர் டேவிட், தற்போது ராஜன் மேலும் சுமார் 240 நபர்கள் அடங்கிய புதிய குழுவிடம் பணம் வசூலித்து வருவதாகவும், நாங்கள் செலுத்திய பணத்தையாவது திரும்ப பெறவும், ராஜனை கண்டறிந்து தக்க தண்டனை வழங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் அறக்கட்டளைகள் மற்றும் சமூக சேவகர்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.